ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். நேபாளத்தில் 2 நாள் ஜென்இசட் நடத்திய போராட்டம் அந்நாட்டு பிரதமரையே ராஜினாமா செய்ய வைத்துள்ளது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீதான காவல்துறையின் அடக்குமுறையில் குறைந்தபட்சம் 31 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 1000த்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த போராட்டம் தீவிரமடைய நேப்போ கிட்ஸ் நேப்போ பேபிஸ் என்ற பிரச்சாரமும் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த போராட்டம் எப்படி சாத்தியமானது? இணையத்தில் உருவாக்கப்படும் ஒரு இயக்கம் ஒரு நாட்டின் தலையெழுத்தையே மாற்றிவிடுமா? பார்க்கலாம். நேபாளத்தில் பல தசாப்தங்களாக இளைஞர்களின் மனதில் அரசுக்கு எதிரான மனநிலை என்பது இருந்து வந்துள்ளது. அதற்கு தூபம் போடும் வகையிலே அந்நாட்டு அரசு சமீபத்தில் எடுத்த அதிரடி நடவடிக்கைகள் காரணமாக அமைந்துள்ளது. நேபாளத்தில் வேலையின்றி தவிக்கும் இளைஞர்களின் எண்ணிக்கை 22% இருப்பதாக தரவுகள் கூறுகின்றன. சாதாரண நேபாள மக்கள் வேலையின்மை, அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் ஆழ்ந்த வறுமையால் போராடும் அதே வேளையில் அரசியல் தலைவர்களின் குழந்தைகள், அதாவது நேப்போ குழந்தைகள், சமூக ஊடகங்களில் சொகுசு கார்கள், பல லட்சம் மதிப்புடைய கைக்கடிகாரம், காலணிகள், டிசைனர் கைப்பைகள் என தங்களது விடுமுறை நாட்களை வெளிநாடுகளில் கொண்டாடுகிறார்கள். இது இளம் தலைமுறையினரை வெறுப்புக்கு உள்ளாக்கியது. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனலின் அறிக்கையின்படி ஆசியாவின் மிகவும் ஊழல் நிறைந்த நாடுகளில் நேபாளம் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. போக்ரா சர்வதேச விமான நிலைய கட்டுமானத்தின் போது குறைந்தது $71 மில்லியன் மோசடி செய்யப்பட்டதாக நாடாளுமன்ற விசாரணையில் கண்டறியப்பட்டதாக நியூயார்க் டைம்ஸ் அறிக்கை தெரிவித்துள்ளது. மற்றொரு வழக்கில் பூட்டானிலிருந்து இடம்பெயர்ந்த நேபாள இனத்தவர்களுக்கான அகதிகள் ஒதுக்கீட்டை விற்றதில் அரசியல்வாதிகள் ஊழலில் ஈடுபட்டதாக தகவல் வெளியானது. ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் ஊழல்களை அம்பலப்படுத்தாமல் தங்களுக்குள்ளே சரிகட்டி கொண்டனர். இது நேபாள இளைஞர்களை அரசுக்கு எதிராக வெகுண்டெழச் செய்தது. நேபாளத்தில் உள்ள அமைச்சர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் மக்களின் வரி பணத்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருவது தொடர்பான பதிவுகள் நேப்போ கிட்ஸ், நேப்போ பேபி மற்றும் பொலிட்டீஷியன்ஸ் நேப்போ பேபி நேபாள் போன்ற ஹேஷ்டேக்குகளுடன் அந்நாட்டு இளைஞர்கள் டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ரெடிட் மற்றும் எக்ஸ் போன்ற சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்தனர். ஒரு பக்கம் சொகுசு கார்கள், விலை உயர்ந்த டிசைனர் உடைகள், வெளிநாடுகளில் சிறந்த உணவு வகைகள் மற்றும் பிரத்யேக விடுமுறை இடங்கள் ஆகியவை காட்டப்பட்டு, மறுபக்கம் நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம், மின்வெட்டு மற்றும் அதிகரித்து வரும் உணவுப் பொருட்களின் விலைகளால் போராடும் சாதாரண நேபாள மக்களின் படங்களும் இணைக்கப்பட்டிருந்தன. மேலும் நேபாள அமைச்சர்களின் வாரிசுகள் பார்ட்டி செய்யும், விருந்து உண்ணும் வீடியோக்களை போட்டு எங்கள் வரி பணம் நன்றாக வேலை செய்கிறது போன்ற கமெண்ட்கள் பரவத் தொடங்கின. இது பல கோடி பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. முன்னாள் அமைச்சரின் பேத்தி என கூறப்படும் சுப்ரியா சுரேஸ்தா வீடியோவை பகிர்ந்து ஊழல் பணத்தின் உதவியுடன் பிரான்சில் தனது விடுமுறையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருவதாக கமெண்ட் செய்தனர். இப்படி இணையத்தில் தொடர்ச்சியாக இந்த அரசுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட இந்த தொடர் பிரச்சாரங்கள் அந்த நாட்டையே தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது. ஜென்இசட் தொடர் போராட்டத்தால் நேபாளத்தில் சமூக ஊடகத்துக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டு ஆட்சியே கவிழ்ந்திருந்தாலும் நேப்போ கிட்ஸ் மற்றும் ஊழலுக்கு எதிராக இளைஞர்களின் குரல் இன்னும் அங்கே ஒலித்துக் கொண்டேதான் இருக்கிறது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.